வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய வணக்கம் 12ஆம் நாளுக்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வணக்கத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய திருப்பமாக, அருளும் அமைதியும் நிரம்பிய நாளாக இந்த நாள் மாறட்டும். இன்றைய நாளை தொடங்கும் முன் நீங்கள் இந்த கணத்தில் உங்கள் தேவைகளை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் குடும்பம், உடல் நலம், வேலை, குழந்தைகள், எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் திரு இருதயம் முன் வையுங்கள். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் உண்மையான மகிமையை கொடுக்கிறது. இன்று நாம் வாழும் உலகம் மகிமையை வேறு விதமாக புரிகிறது. பணம், புகழ், பதவி, தோற்றம் இவை எல்லாம் மனிதர்களால் அளிக்கப்படும் தற்காலிக மகிமைகள். அவை உங்களை இன்று உயர்த்தலாம், ஆனால் நாளை மறந்து விடலாம். ஆனால் இயேசுவின் திரு இருதயம் தரும் மகிமை என்பது நம்முடைய உள்ளத்தை மாற்றும் நிலையான மகிமை. அந்த மகிமை தாழ்வில் இருந்தும் உயர்த்தும், பாவத்தில் இருந்தும் பரிசுத்தத்துக்கு அழைக்கும், இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு அழைத்து செல்லும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள் என்ன கூறுகிறது என்றால், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கையின் தொடக்கமும் நிறைவும் இயேசுவில் உள்ளது. நம்மை வழிநடத்தும் ஒரே தலைவர் இயேசு. அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சிக்காக இழிவையும் சிலுவையையும் பொறுத்து கொண்டார். அங்கேயே நாம் உண்மையான மகிமையின் இயல்பை காணலாம். உண்மையான மகிமை என்பது உலகம் தரும் புகழோ பதவியோ சொத்தோ இல்லை. இறைவனுக்காக துன்பங்களை தாங்கும் மனதில்தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் திரு இருதயம் இதையே நமக்கு எடுத்து காட்டுகிறது. துன்பத்தில் உறுதியாயிருப்பது, திருத்தத்தின் வழியாக வளர்ச்சி அடைவது, கடவுளின் கைகளில் நம் வாழ்க்கையை ஒப்புவித்து நடப்பது, அவர் தம்மிடம் நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு அவமதிப்புகள் நடுவிலும் கண்ணீரும் துன்பங்களும் இருப்பினும் இறுதியில் மகிமையை தருவார். விண்ணக மகிமை மட்டுமல்ல, இங்கேயே ஒரு பரிசுத்த வாழ்வு, ஒரு அமைதி நிறைந்த வாழ்வு, ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கின்றார். அதனால் நாம் இக்காலத்தில் சந்திக்கும் துன்பங்களையும் ஒவ்வொரு அடியையும் நம்முடைய நம்பிக்கையாய் மாற்றுவோம். இயேசுவின் திரு இருதயத்தின் மீது கண்களை வைப்போம். அவரிடமிருந்து வரும் புனித அன்பே நம்மை உண்மையான மகிமைக்குள் அழைத்து செல்லும் வழிகாட்டி. விவிலிய சிந்தனை, யோவான் 17ஆம் அதிகாரம். தந்தையே, நேரம் வந்துவிட்டது.
உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடம் இருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடம் இருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடம் இருந்து அவர்களை காத்திருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள்.
நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். அன்பார்ந்தவர்களே, மெய்யான மகிமை என்பது புகழும் பதவியும் அல்ல, அது அன்பும் ஒற்றுமையும். அது நம்மை மீட்டு தரும் இயேசுவின் இருதயத்தின் வெளிப்பாடு ஆகும். யோவான் 17 இயேசு தன்னை பலியாக கொடுக்கும் சிலுவையின் முன்னே தந்தையிடம் ஆழமான ஜெபம் செய்கிறார். அவருடைய திரு இருதயம் முழுமையாக வெளிப்படும் இந்த அதிகாரம் 3 முக்கியமான விழிப்புணர்வுகளை நமக்கு தருகிறது. ஒன்றாவது, மகிமையின் மூலம் நிலை வாழ்வு. இயேசு தம்முடைய மகிமையை தந்தையிடம் இருந்து பெறுவதாக கூறுகிறார். ஆனால் அந்த மகிமை என்ன? அது தம்மை குறித்த புகழ் அல்ல, அது நம்மை மீட்கும் தியாகத்தின் மூலம் நமக்கு நிலை வாழ்வை அளிக்கும் மகிமை. இதுதான் இயேசுவின் திரு இருதயத்தின் பூரண செயல். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இரண்டாவது, மகிமை ஒற்றுமையில் வெளிப்படுகிறது. இயேசு ஒரு முக்கிய ஜெபத்தை செய்கிறார், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று. உலகம் இயேசுவின் உண்மை தன்மையை உணர வேண்டும் என்றால் அவரை நம்புகிற நாம் குடும்பத்தில், உறவுகளில், திருச்சபையோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் இயேசுவின் திரு இருதயத்தின் சுவாசம், அன்பின் சுவாசம். மூன்றாவது, மகிமை அன்பின் உறவானது. இயேசு தந்தையிடம் கூறுகிறார், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீதும் இருக்க வேண்டும் என்று. இயேசு தம்மிடம் இருந்த மகிமையை நமக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் விரும்புகிறார் நாம் அன்பிலும் மகிமையிலும் வாழ வேண்டும். இதுதான் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. சுருக்கமாக சொல்வதானால், இயேசுவின் திரு இருதயம் நமக்கு தரும் மகிமை என்பது நித்திய வாழ்வு, ஒற்றுமை, அன்பு, நம்பிக்கையின் நிறைவு என்பதே. இந்த மகிமை நம்மால் சம்பாதிக்க இயலாத ஒன்று. ஆனால் அவர் நமக்காக சிலுவையில் பெற்று தந்தார். இன்று நாம் இயேசுவின் திரு இருதயத்தை நேசித்து அந்த மகிமையை நம் வாழ்க்கையிலும் வெளிக்கொணரலாம். இன்று உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் இதயத்திற்கும் இந்த மகிமை நிலைத்திருக்கட்டும். அவரின் மகிமை உங்கள் வாழ்வில் ஒளிரட்டும். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ஊடாக வருகின்ற உண்மையான மகிமைக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகம் தரும் புகழ், பணம், பதவி எல்லாம் மாறுபடும். ஆனால் உம்மால் தரப்படும் மகிமை அது நிலை பெறும், துயதாயிருக்கிறது. இப்போது உம்மை நாங்கள் முழுமையாக நாடுகிறோம். உமது திரு இருதயத்தின் அருளால் எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். அன்பு இயேசுவே, திரு இருதயத்துக்குள் நாங்கள் இளைப்பாறுகிறோம். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவி கணவன் மனைவிக்குள் அன்பும் புரிதலும் நிலைத்திருக்கட்டும். பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் இனிய நடத்தை, அறிவு, தெய்வ பசியோடு வளரட்டும். பெற்றோரை, பெரியவர்களை மதிக்கிற பண்பும் எண்ணமும் அவர்களுக்கு உருவாகட்டும். மாணவர்கள் பயிற்சி பெறும் இடங்களில் மன அழுத்தமின்றி கல்வியில் மேன்மை பெற்று நல்ல அறிவும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க உமது அருளை தாரும். அவர்கள் சுயநலமின்றி பிறருக்காகவும் வாழ கற்றுக்கொடும். வேலை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையின் கதவு திறக்கப்பட்டு நல்ல வேலையும் அமைதியான வாழ்க்கையும் கிடைக்கட்டும். வாழ்க்கை சுமைகளை சுமக்க தேவையான பொருள் வளத்திற்கான ஆசீரை அவர்களுக்கு அருளும். திருமண வரங்களை தேடுகிறவர்களுக்கு நேர்மையான, கடவுளை பயந்து நடக்கும் துணைவர்களை அனுப்புங்கள். அவர்கள் திருமணம் உமக்கு பிடித்த வேளையில் நிறைவேற உதவும். குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வும் அன்பும் பொறுமையும் உண்மை வழியும் குடும்பங்களுக்கு வழங்கப்படட்டும். இருதயங்களை மாற்றி சண்டைகளை சாந்தமாக்கும் உமது அமைதியை
அவர்களுக்கு அளித்தருளும். நிறைவற்ற வாழ்க்கைக்கும் கடன் சுமைக்கும் நிதி பிரச்சனைகள் தீரும் வாசல் திறக்கட்டும். கடன்கள் அடைக்கப்பட்டு அமைதி உண்டாகட்டும். அன்புள்ள இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பிரசன்னமாக வெளியேறும் கருணையினால் இன்று உடல் நோய்களால் வருந்தும் உமது மக்களை நினைவில் கொள்க. அருளும் தயவும் நிறைந்த உம்மிடம் நாங்கள் முழு நம்பிக்கையுடன் கை கூப்புகிறோம். ஆண்டவரே, புற்றுநோய், இதய நோய், குடல் சிக்கல்கள், மூளையில் உண்டாகும் தீவிர கோளாறுகள் இவை அனைத்தும் உமது திரு இருதயத்தில் கரைந்து போகட்டும். உமது ஆளுமையின் ஒளி அவர்கள் நரம்புகள், இரத்த நாளங்கள், அணுக்கள் அனைத்திலும் ஓடி விரிந்து அவர்களை முழுமையான நலத்துக்கு வழி நடத்தட்டும். இறை வார்த்தையின்படி நம்பிக்கையால் செய்யப்படும் ஜெபம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவரை எழுப்புவார் என நாங்கள் நம்புகிறோம். திருச்சிலுவையின் வெற்றியால் திடீரென ஏற்பட்ட நோய்கள் விலகட்டும். மருத்துவம் முடியாது என்று கூறிய நிலையிலும் உமது கருணை மருத்துவராய் செயல்பட்டு மரணம் என தீர்மானிக்கப்பட்ட உயிர்களை மீட்டெடுக்கட்டும். இறைவனே, உமது திரு இருதயத்திலிருந்து பாயும் ஒளி திகழும் அன்பு அவர்களது உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றாக விரிந்து புதிய உயிர், புதிய ஆற்றல், புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வு கொடுக்கட்டும். இன்று இந்த ஜெபத்தை கேட்டு நோய்களில் உள்ள அனைத்து மக்களும் முழுமையான நலத்துடன் எழுந்து நின்று உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திட வழி செய்யும். அன்புள்ள இயேசுவே, நீர் மட்டுமே உண்மையான மருத்துவர். உமது திரு இருதயத்திலே அவர்கள் குணமாகட்டும். அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழட்டும். இயேசுவே, இந்த தேசத்தில் இளைஞர்கள் வீண் பாதைகளில் போகாமல் ஒளிமிக்க பாதையில் நடத்திடும். சகோதரத்துவம், அமைதி, மத நல்லிணக்கம் நிலைத்திருக்கட்டும். இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, எதிர்காலத்தில் பாதுகாப்பான வாழ்வை எங்களுக்கு அருளும். திடீர் விபத்துகள், மரணங்கள், இழப்புகள் எதுவும் ஏற்படாதிருக்க உமது இருதய கருணை காப்பாற்றட்டும். பாதுகாப்பான வாழ்க்கை, அமைதி நிறைந்த நாட்கள் எங்களுக்கு வழங்கப்படட்டும். இயேசுவே, நாங்கள் உம்மை மட்டுமே நம்புகிறோம். உம்முடைய திரு இருதயம் எல்லா நாட்களிலும் வழி நடத்தட்டும். உம் மகிமை எங்கள் குடும்பங்களில் ஒளிரட்டும். உமது திரு இருதயம் வழியாக நாங்களும் மகிமையில் பங்கு பெற்று வாழ எங்களுக்கு அருளை தாரும். இயேசுவின் திரு இருதயத்தினால் நாங்கள் காத்திருக்கிறோம், நம்புகின்றோம், வாழ்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திரு விழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது
திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 12ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் உண்மையான மகிமையை கொடுக்கிறது. அளவில்லாத மகிமையையும் பெருமையையும் மோட்சத்தில் அனுபவித்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உலக மகிமையின் அழிவை கற்பிக்கும் பொருட்டு இவ்வுலகத்துக்கு வந்து அழியாத மோட்சத்தின் வழியை தமது மாதிரிகைகளால் காண்பிக்க திருவுளமானார். மெய்யான பெருமை எதில் அடங்கி இருக்கிறதென்று பலருக்கு நிச்சயமாய் தெரியாது. தங்கள் செயல்களால் தங்களை பிரபல்யப்படுத்தின மனிதர்கள்தான் பெரியவர்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். சிலவேளை இந்த செயல்கள் மனு குலத்துக்கு கேடாயிருந்திருக்கலாம். தங்கள் சேனையின் வல்லமையால் நாடுகளை கீழே விழ செய்த அரசர்களின் பெயரை அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த அரசர்கள் அநீத சண்டைகளால் ஜெயித்திருப்பார்களேயாகில் அவர்கள் பெரிய மனிதர்கள் அல்ல. தங்கள் பேராசையை நிறைவேற்ற ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்றவர்கள். காற்றால் அலைக்கழிக்கப்படுகிற தூசி போல் உடனே காணாமல் மறைந்து போகிற அரசை ஏற்படுத்த உலகத்தை மாசுபடுத்தினார்கள். மற்றவர்களுக்கு மேலாய் தன்னை உயர்த்த வேண்டும் என்கிற ஆசையானது மனிதர்களை தீயவர்களாக்குகின்றது. அப்படியே ஒரு மனிதனிடத்தில் தன் குடும்பத்துக்கு போதுமான செல்வம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
இதை கொண்டு அவன் சந்தோஷமாய் வாழலாம். ஆனால் தன்னை விட பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்களே என்கிற கவலை அவனுக்கு ஏற்படுகிறது. ஒன்றில் அவர்களோடு சரிசமமாக வேண்டும், அல்லது அவர்களுக்கு மேற்பட்டவனாக வேண்டும். இது நிறைவேறுகிற வரையில் அவனுக்கு திருப்தி ஏற்படாது. ஆதலால் அதிக செல்வந்தன் ஆக ஆக அதிக கவலையும் பெரும் கேடும் உண்டாகிறது. ஏனென்றால் தன்னை விட பெரிய பணக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனை ராப்பகலாய் வாட்டுகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனுக்கு அறிவும் திறமையும் உண்டென்று வைத்துக் கொள்வோம். ஆதலால் இவன் சொல்லுகிறபடி அவ்வூர் மக்களில் பலர் நடக்கிறார்கள். இந்த நிலையில் அவன் திருப்தி அடைந்திருப்பானா? இல்லை, இன்னும் மேலே ஏற வேண்டும், ஊருக்கு முதல் மனிதனாய் ஆக வேண்டும் என்ற பெருமை அவனுக்கு உண்டாகிறது. நாள் செல்ல செல்ல அவனிலும் சாமர்த்தியவான்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் அதிகாரிகளாகவே இவன் கீழே போகிறான். அல்லது இவன் தன் வாழ்நாள் எல்லாம் செல்வாக்கில் வாழ்ந்தாலும் இறந்த பிறகு வரும் பயன் என்ன? சில நாட்களுக்குள்ளாக இவனிலும் திறமை உள்ள வேறு சிலர் எழும்புகிறார்கள். அவ்வூரார் இவனை கூடிய சீக்கிரம் மறந்து போகிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு இவனை பற்றி பேசுபவர் ஒருவரும் இல்லை. உலக பெருமையானது மணலில் பதிகிற காலடி தடத்துக்கு சமம். அந்த தடமெல்லாம் ஒன்றில் காற்றினாலோ அல்லது மற்ற பிராணிகளின் காலடியினாலோ அழிந்து போகிறது. இதுபோல்தான் உலக பெருமையும் அழிந்து போகும். இந்த அழிவுக்குரிய வீண் மகிமைக்காக தன் ஆத்துமத்தையும் நித்திய மோட்ச பாக்கியத்தையும் இழந்து போவது அறியாமை. ஆனால் வேறோர் மகிமை இருக்கிறது. அது ஒருபோதும் வாடாது, ஒருபோதும் அழியாது. அது எந்த மகிமை? புனிதத்தை அஸ்திவாரமாக கொண்ட மகிமை. என்றென்றைக்கும் மகிமைப்படுத்தும்படி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் மகிமை. இதுவே தாராள குணமும் உத்தமத்தனமும் நிறைந்த கிறிஸ்தவர்களின் மகிமை. நம்முடைய உன்னத மாதிரிகையாகிய இயேசுவின் திரு இருதயமானது தமது போதனைகளினாலும் மாதிரிகைகளினாலும் மகிமையின் பாதையை நமக்கு காண்பித்திருக்கிறது. திவ்ய இயேசு இவ்வுலக வீண் மகிமையை தேடாமல் தமது பிதாவின் மகிமையையே தேடினார். தமக்கோவென்றால் நிந்தை அவமானங்களையும் பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் மாத்திரம் தெரிந்து கொண்டார். இதன் வழியாகவே தமது மகிமை உத்தானத்துக்கும் சகல புனிதர்களுக்கும் நித்திய புகழ்ச்சி ஸ்தோத்திரங்களுக்கும் உரிமையாளரானார். புனிதர்கள் இவருடைய தெய்வீக மாதிரிகைகளையும் புண்ணியங்களையும் கண்டு பாவித்து தங்கள் ஆசை பற்றுதல்களோடு எதிர்த்து போராடி சோதனை நேரங்களில் திவ்ய இயேசுவுக்கு பிரமாணிக்கமாய் நடந்து அவருடைய அன்புக்காக துன்ப தரித்திரங்களையும் நிந்தை அவமானங்களையும் கொடிய வேதனைகளையும் அனுபவித்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் சாகும் வரை நிலைத்திருந்தார்கள். இப்போதோ வென்றால் திவ்ய இயேசுவும் தூய ஆவியானவரும் அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் இறைவனின் பிள்ளைக்குரிய நித்திய பாக்கியத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களை பகைத்தவர்களும் தீங்கிழைத்தவர்களும் நித்திய இருளிலும் நரக நெருப்பினிலும் அவமானத்திலும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோக மகிமையின் கதிர்களானது இவ்வுலகத்திலே புனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையானது அவர்களை உலகத்தின் எத்திசையிலும் மகிமைப்படுத்தி அவர்களுக்கு வணக்கம் வருவிக்கிறது. அவர்களை விரோதிப்பவர்கள் யாவராலும் மறந்து அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். புனித இஞ்ஞாசியார், புனித சவேரியார், புனித ஞான பிரகாசியார் ஆகியோர் தங்களுடைய புனித தன்மையால் தங்களுடைய பெயரை பிரபல்யப்படுத்துகிறாவிடில் யார் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நினைப்பார்கள்? புனித இஞ்ஞாசியார் நோயிற்றிருந்த காலத்தில் புனிதர்களுடைய சரித்திரங்களை வாசித்த நிமித்தம் தேவ அருட்கொடையால் தூண்டப்பட்டவராய் முழுதும் மனம் திரும்பி ஜபமும் தவமும் நிறைந்த வாழ்வு வாழ ஆரம்பித்து தரித்திர வேடம் அணிந்து வேத சித்தத்துக்காக மருத்துவமனைக்கு சென்று
நோயாளிகளுக்கு தொண்டூழியம் செய்வதில் தன்னை முழுவதும் கையளித்தார். மகிமை பெருமையின் பெயரில் நாட்டம் உடையவரை அவருடைய அண்ணன் புனித இஞ்ஞாசியாரை நோக்கி, நம்முடைய பேருக்கும் புகழுக்கும் தகாத இந்த இழிவான தொழிலை நீர் செய்வதை நான் பார்க்கும்போது எனக்கு வெட்கமாயிருக்கிறது. நீர் தரித்திருக்கிற லயோலா என்னும் நம்முடைய முன்னோர்களுடைய புகழ் பெற்ற பெயரை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். லயோலா வம்சத்தின் பெருமைக்கு இழிவை வருவியாதேயும் என்றார். உலக மனிதர்களிடத்தில் விளங்குகிற மூட நம்பிக்கைக்கும் அறியாமைத்தனத்துக்கும் இதுவே ஒரு நல்ல அத்தாட்சி. புனித இஞ்ஞாசியார் தமது புனித தன்மையால் அழியாத மகிமையை தமது குடும்பத்துக்கு வருவியாதிருப்பாரேயாகில், லயோலா என்கிற பெயரும் மற்ற அநேக பெயர்களைப் போல் இருளில் மூழ்கியிருக்கும். பெரும் புகழ் பெற வேண்டும் என்ற பேராசையால் வாலிபர் ஆகிய பிரான்சிஸ்கு சவேரியார் மனிதரிடம் புகழ்ச்சியின் பேரில் மிக்க நாட்டம் கொண்டிருந்தார் என்று ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒரு புதிய மகிமை பட்டத்தையும் அழியாத கீர்த்தியையும் தன் குடும்பத்திற்கு வருவிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். உலக மகிமையின் நிலையற்ற தனத்தை பற்றி இறைவனுடைய வரத்தால் ஏற்கனவே ஞான வெளிச்சம் அடைந்திருந்த இஞ்ஞாசியார் இந்த வாலிபனை அண்டி இயேசு கிறிஸ்துவின் வாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பிரான்சிஸ்கு சவேரியார் வெறுமையையும் இறைவனின் பெருமையையும் உணர்ந்தார். இந்த நேரம் முதல் உலக மகிமையெல்லாம் வெறுத்து நிந்தித்து கடவுளுடைய மகிமைக்காகவும் ஆத்துவ மீட்புக்காகவும் தன்னை முழுதும் கையளித்து கடைசியாய் மோட்சத்தில் தம்முடைய புனிதர்களுக்கு ஆண்டவர் தயார் செய்திருந்த உண்மையும் அழியாததுமான மகிமை பெயரை சுதந்திரித்துக் கொண்டார். வரலாறு: செல்வந்தனான ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவன் திடீர் என்று தன் செல்வத்தை எல்லாம் இழந்து எவ்வளவு நிர்பாக்கிய நிலையில் வர நேரிட்டதென்றால், தன் குடும்பத்தின் அன்றாட சாப்பாட்டுக்கு தினமும் அவசிய பொருட்கள் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனும் அவன் மனைவியும் தங்களுக்கு வந்த இந்த நிர்பாக்கிய நிலைமையை மற்றவர்களுக்கு அறிவிக்க துணியாமல் பசியும் பட்டினியுமாய் கிடந்து கடைசியாய் எழுந்து நடக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டார்கள். இச்சமயம் மின்னலை போல் ஒரு எண்ணம் அந்த பெண்ணின் உள்ளத்தில் உதித்தது. அதாவது, இன்னும் நமது வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறது. இதுதான் நம்முடைய கடைசி செல்வம். இதை இயேசுவின் திரு இருதய சுரூபத்துக்கு முன் ஏற்றி வைக்கலாம். திரு இருதயம் நமது பேரில் இரக்கமாயிருக்கும் என்று நினைத்து தன் கணவனிடம் சொன்னதும் அவர் ஒப்புக்கொள்ளவே, அந்த பக்தியுள்ள பெண் தான் இருந்த இடத்தை விட்டு மிகுந்த கஷ்டத்தோடு நகர்ந்து போய் அந்த வர்த்தியை ஏற்றி வைத்தார். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்தது. ஏறக்குறைய நடுச்சாமத்தில் இந்த வீட்டில் இந்த வெளிச்சம் தெரிவதை கண்ட அடுத்த வீட்டு பெண் யாராவது நோயாயிருக்கிறார்களோ என்று நினைத்து இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கையில் இவர்களை இந்த பரிதாபத்துக்குரிய நிலையில் சாகும் தருவாயில் கண்டாள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்கையில் உண்மையை வெளிவிட்டார்கள். உடனே அந்த பெண் தன் வீட்டுக்கு ஓடிப்போய் உணவு கொண்டு வந்தாள். இயேசுவின் திரு இருதய இரக்கத்தை இறந்து மன்றாடின அவ்விருவரும் உயிர் சேதத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். உடலின் உயிரை காப்பாற்ற இயேசுவின் திரு இருதயம் இவ்வளவு கவலை எடுத்துக்கொண்டால், நாம் அன்போடும் நம்பிக்கையோடும் அத்திரு இருதயத்தை இறந்து கேட்கும் போது நமது ஆத்தும உயிரை காப்பாற்ற அத்திரு இருதயம் என்னதான் செய்யாது? இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னித்தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக.
தந்தாய் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தேடுங்கள், அகப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.